எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்க சதீஷ். நம்மளோட கடலோடி தொடரில் அடுத்த எபிசோட். இன்னைக்கு நம்ம செயின்ட் லூசியா கரேபியன் தீவில் இருக்க எரிமலை கந்தக நீரூற்றுக்கு தான் அங்கே போக போகிறோம். அங்கே போயிட்டு ஒரு மண் குளியல் குளிக்க போகிறோம். தேங்க்யூ சார். போலீஸ்காரங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. But they will wait bus. 1 hour you will wait for that? Huh? Yeah, he will wait for you. Yeah. Bon, pour ça reste avec monsieur. Thank you sir. ஓகே, நம்ம போலீஸ் கிட்ட கேட்டோம் இங்கே எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. மினி பஸ் அந்த டிரான்ஸ்போர்ட் எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து 2.5 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்களே வந்து கால் பண்ணி லோக்கலில் இருக்க ஒரு டாக்ஸி டிரைவரை கூப்பிட்டு நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் நம்ம டாக்ஸி இருக்கிறனால இது வந்து அவங்க நம்மள how many kilometers from here? Well, hours. You're going to take about 2 hours because of the road is not the condition of the road. But what time you will come back? Say about. I need to come 3:30 should be here. All right. So 2 hours. Yeah, we're going to be there by 2. We're going to be back here. Yeah. It's up to you how long you're taking the bath. 3:30 I should be here. 3:30. You're good. Okay, what time I should leave from there? You should leave down there because of the condition of the road. You should leave down there about. You could say 1:30. No, like if you tell me if now it's 12, what time we reach there? We're going to reach there about 1:30. 1:30 we reach there. Yeah, okay, yes. 1.5 hour. So 1.5 hour, then what time we can leave from there? We could leave down there if you reach there 1:30 according to how long you take your bath. So we could leave down there say about after 2 or 2 o'clock. 2 o'clock after 2 around there. 2 so o'clock if I leave, so I can 3:30 come here. Yeah, so you could come back. So only half an hour I can stay there. Right. Yeah. Because of the condition of the road. Because Okay, go speed as much as you can. Okay, go fast. yeah, so Okay. we could come back. Yeah. Yeah. Thank you. ஸோ அதாங்க போகிறதுக்கு இப்போ மணி 12 ஆகுது. நான் 3:30க்கெலாம் திரும்ப வந்தோம்னோம். போகிறதுக்கு 1.5 மணி நேரம், வரத்துக்கு 1.5 மணி நேரம். நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரம் தான் கிடைக்க போகுது. இந்த அரை மணி நேரத்தில் நம்ம அங்கே என்ன பார்க்க முடியுமோ பார்த்துட்டு முடிஞ்சதுன்னா ஒரு மண் குழியிலும் போட்டு வந்துடலாங்க. ஓகேங்களா ப்ரோ? யுவர் நேம்? Doing தான் my driver. நம்மளை சேஃபாக கூட்டிகிட்டு போக போகிறார். ஓகே, ஐம் டெல்லிங் யூஆர் சேஃப்லி டிரைவிங் மீ டு த பிளேஸ். ஓகே, ஆனால் அது போயிட்டு வரதுக்கு $140 ஆகுது. ஸோ $140 அவன் பார்த்தீங்கன்னா 8 rupees வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 11,200 rupees ஆகுது. டாக்ஸிக்கு மட்டுமே 11,200 rupees ஆகுது. நம்மளுக்கு 1 நிமிஷம் எடுத்துறாரு. அந்த 1 நிமிஷத்தில் ஒரு வியூ மட்டும் பார்த்துட்டு வந்தோம். கேன் ஐ ஓப்பன் தி டோர்? ஓகே. ஏன்னா பாருங்க, இந்த வியூ தாங்க செம்மையாக இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா, இந்த பக்கம் இருக்கிறது நம்ம திமிங்கலம் தான் இது. நம்ம அங்கே இருந்தால் நம்ம வந்து டாக்ஸியில் அப்படியே மேலே ஏறி வந்திருக்கோம். அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஷிப் நிற்குது. அந்த ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் ஷிப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் ஷிப்பு. இந்த வியூ பாருங்கள், இந்த செயின்ட் லூசியா. ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தள்ளி சஃபோரின்ற இடத்துக்கு போக போகிறோம். அங்கே தான் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் ஸ்ப்ரிங் இருக்குது. அங்கே போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மண்குழியிலும் போட்டு வந்துடலாம். அப்படியே வாங்க, நம்ம டக்குன்னு ஏறிடலாம். இவ்வளோதான் டைம் இருக்குது ப்ரோ. எஸ், வில் கோ. ரூட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சு தான் இருக்குது. ரொம்ப ஸ்பீடாக வேறு போகிறாரு. நம்மளும் ஸ்பீடாக தான் போக சொல்லியிருக்கோங்க. பாருங்கள், ஒரு நல்ல ஒரு பெண்டு செம்மையாக ஓட்டுறாரு. டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவரை தான் சொல்லிட்டு இருக்காரு, டைம் இருந்தால் நான் நிறைய இடத்துக்குள்ள கூட்டிகிட்டு போய் காமிப்பேன் அப்படின்னாரு. நான் தான் சொன்னேன், டைம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஷிப்பு என்னை விட்டுட்டு போயிடுச்சுன்னா நான் ஃப்ளைட் ஏறி திரும்பியும் அடுத்த இதுக்கு போகணும். ஸோ அதனால் ரொம்ப பிரச்சனை அது. அதனால தான் நம்ம வந்து காசு போனால் கூட பிரச்சனை இல்லை, எனக்கு கரெக்டாக திரும்பி டைமுக்கு சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போகிறாரு. முன்னாடி 2 காரங்காரன் வழியே விட மாட்டான். ரோடு நல்லா வளைஞ்சு இருக்குங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் இங்கே செயின்ட் லூசியோட இன்னொரு எக்கனாமி, டூரிசம் இல்லாமல் இன்னொரு எக்கனாமின்னு பார்த்தீங்கன்னா பனானா ஃபார்மிங். ஸோ அதுவும் காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம அதையும் போகிற போக்கில் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். பாருங்கள், முன்னாடி இருக்கிறது கார் எங்கே இருக்குது பாருங்கள், ரொம்ப கீழே இருக்குது. வெரி ஸ்லோப்னோ.
Yeah, that's a shortcut. Oh, shortcut. Yes. Super, because super, You will super. have to do the whole round. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். நம்மளுக்காக ஒரு ஷார்ட்கட்டில் போகிறாரு. பட் ஆனால் ரொம்ப பாதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது. வண்டி ஓட்டணும் ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வண்டி ஓட்டுற பாருங்க. அப்படி கீழேருந்து மேலே ஏறுறாங்க. இப்போ நம்ம ஊரில் மாரி தெரு மாதிரி வீடு இல்லை. வீடு பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்ட முடிய வாய்ப்புகள் இருக்கும். அங்கெல்லாம் வீடு கட்டி வச்சுருக்காங்க. ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா வாழை மரங்களாகவே இருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், செயின்ட் லூசியா எக்கனாமியில் வாழை ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு. அது கூடவே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ரம் ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு சொல்கிறாரு. கரேபியன் தீவுகளில் ரம் பார்த்தீங்கன்னா எக்கனாமியில் இன்னொரு முக்கிய பங்கு வகிக்குது. ஆமாங்க, ஒவ்வொரு கரேபியன் தீவும் அதற்கான ஒரு ஓன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ரம் தயாரிப்பாங்க. இங்கே ரம் தயாரிப்பு எப்போலேருந்து தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டில் இந்த ஐரோப்பியர்களை வந்து இங்கே இருக்க பழங்குடி மக்களை அடிமைப்படுத்தி அதுக்கப்புறமா ஆப்பிரிக்காலேருந்து அடிமைகளை கொண்டு வந்து கரும்பு விவசாயம் பண்ணியிருக்காங்க. எப்படி 16ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் தேயிலை தோட்டம் உருவாக்குனாங்களோ அதே போல் அங்கே தேயிலை தோட்டம், இங்கே அதுக்கு போடுறதுக்கு சர்க்கரை. ஸோ இங்கே வந்து கரும்பு விவசாயம் பண்ணியிருக்காங்க. அந்த கரும்பில் கிடைக்கிற மிச்ச சக்கையை வச்சு இவங்க வந்து ரம்மு தயாரிச்சிருக்காங்க. இந்த ரம்மு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கரேபியன் தீவில் இருக்க கிளைமேட்டும் அந்த இடத்துல இருக்க மண்ணும் அப்புறம் அவங்க தயாரிக்கிற முறையும் பொறுத்து ஒவ்வொரு ரம்மும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்குது. இந்த ரம்மு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க டூரிஸ்ட்டில் முக்கியமான பங்கு வகிக்குது. அவர் நமக்கு வந்து இந்த ஊர் கரன்சியை காமிக்கிறாரு. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கரன்சியை வாஷ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் பார்க்குறீங்களே இந்த கரன்சி, இது வந்து 100 ஈசி டாலர். ஈஸினா ஈஸ்டர்ன் கரேபியன், நீங்கள் இதிலே போட்டிருக்கோம். ஸோ ஈஸ்டர்ன் கரேபியன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், பிளாஸ்டிக். இது நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாமா. அந்த பக்கம் கண்ணாடி மாரி இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிறது தெரியுது. ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பார்த்தீங்கன்னாங்க ஒரு 2 மவுண்டைன் இருக்குது, நல்லா செங்குத்தாக இருக்க மவுண்டைன். அதை பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் மவுண்டைன் சொல்கிறாங்க. ஆனால் அது 2 ட்வின்ஸு கிடையாது. ஒன்று சுப்ரேல இருக்குது, இன்னொன்று தள்ளி ரொம்ப தள்ளி இருக்குது. ஒன்று வந்து what is the name bro? Pittipitan. கோபிட்டான். ஒன்று பார்த்தீங்கன்னா பிட்டிபிட்டான் பேர், இன்னொன்று கோபிட்டான் பேர். அது ரெண்டுமே ரொம்ப தள்ளி இருக்குது. ஆனால் அது இங்கேருந்து பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற மாதிரி ட்வின்ஸ் மவுண்டைன் கூட தெரியுது. நம்ம அப்படியே சூஃப்ரை கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து அந்த சல்ஃபர் ஸ்ப்ரிங்குக்கு போயிடலாம். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தா வில்லேஜ் மாதிரி தெரியல. அவர் சூஃப்ரை வந்து வில்லேஜ்னு சொல்கிறாரு. பட் இட் டசன்ட் லுக் லைக் எ வில்லேஜ். கிட்ட வந்துட்டுங்க. இப்போ இதோட டாக்ஸி நின்றுடும். நம்ம வந்து நடந்து போயிட்டு டிக்கெட் எடுக்கணும். ஸோ நமக்கு இன்னும் ஒரு 25 நிமிஷம் தான் இருக்குது. அவர் வர சொல்கிறாரு. சரி, ஓகே ப்ரோ, ஐ வில் பி வெயிட் ஹியர், ரைட்? ஓகே, நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இறங்கி ஓட போகிறோம். நம்ம இங்கே டிக்கெட் எடுத்துடலாம். ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு. பிளாக் வாட்டர் பூல். ஸோ பாத் 10 US, 25 EC கரன்சி. 25 EC கரன்சி ஈக்குவல் டு 10 US. இந்த சல்ஃபர் ஸ்மெல் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அழுகுன முட்டை மாதிரி ஸ்மெல் அடிக்கும். இங்கே அப்படி தான் அடிக்குது. இப்போ நம்ம இருக்கிறதே ஒரு எரிமலையில் தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவான எரிமலை இருக்குது. மை என்ட்ரன்ஸ் ஃபார் மட் பாத். ஓகே, பாத். Surface spring take about 10 years from your side. Yes, definitely. So I'm going as a kid now. Okay, after that. Okay. ஸோ அந்த சல்ஃபர் ஸ்ப்ரிங் உங்களுக்கு 10 இயர்ஸ் எங்கே ஆக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மினரல் அவ்வளோ மெடிசன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இங்கே இருக்க அந்த வல்கனிக் மட்டை அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சல்ஃபர் ஸ்ப்ரிங், இந்த கந்தக நீரூட்டில் குளிக்க போகிறோம். இப்போ இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குது. 20 நிமிஷத்தில் நம்ம வந்து வேகமாக ரெடியாகி அந்த முக்கியமாக அந்த வல்கன மண்டை தடவிக்கிட்டு அப்படியே குளிச்சிடலாம். அங்கே 2 பேருக்கு மட்டை தடவி விட்டுட்டு இருக்காங்க. மட்டை அப்ளை பண்ணுறதுக்குன்னு 2 பேர் இருக்காங்க.
Bro, we can apply, right? No, you right here. Oh, there. Right here. Okay. அந்த அந்த எரிமலை மட்டை இங்கே வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பல் கலரில் இருக்குது. அந்த அந்த எரிஞ்ச சாம்பல் கலரில் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். What is that one? What is this one? That is white color. This is Calcium iron. iron. White first is the ash of the volcano. So you go white first and the black for design. Aha. So you get wet first and then you do the white one. Okay. The white Okay. நம்ம தப்பாக பண்ணிட்டு இருக்கோம். White first தான். Hi sir. So white is calcium. Calcium. Calcium, magnesium, sulfur. Calcium, magnesium, sulfur. Wet first and then you put it on. Raining. மழை பெய்யுது. மழை. It's You raining. don't scoop, you just dip. You can do the face too. I can do the face. Faceலாம் அப்ளை பண்ணுமா? மண் பார்த்தீங்கன்னா வரன்னு ரஃப்பாக இருக்குது. சாஃப்டாக இல்லை மண். மழை வேற பெய்யுது. எப்படியும் குளிக்க தானே போகிறோம். So what are the things are there? Iron, magnesium, calcium, iron, sulfur. That is one is iron. Yes. Yes. The black one is a bad one, good one too. The black one. Black one. Okay. நம்ம ஹார்ட்டில் குளிக்கிறாங்க. ஹார்ட்டு மீடியம் இருக்குது. இந்த நீரூற்று மலையிலேருந்து வந்துட்டுருக்கு. நம்ம இருக்கிறதே ஒரு வேல்கனோ மவுண்டைன் தான். எரிமலையிலேருந்து இந்த நீரூற்று வரனால இதில் வந்து சல்ஃபர் கண்டென்ட் ரொம்ப அதிகம். ஏன்னா எரிமலை குழம்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால இதில் வர நீரூற்று ரொம்ப வந்து சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு மேலே இந்த மாதிரியான இங்கே இருக்க இந்த சல்ஃபர் மண் எடுத்து உடம்பு ஃபுல்லாக தடவிக்கிட்டு நம்ம வந்து குளிக்க போகிறோம். அரிக்கலாம் செய்யல, நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது மண் காஞ்சதுக்கப்புறம். கால்சியம் மெக்னீஷியம் கலந்த ஒரு வல்கனிக் எரிமலை மண்ணை தடவிக்காச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயன் மண்ணை தடவிக்கணும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபர் ஸ்ப்ரிங்கில் குளித்தா 10 வருஷம் இளமை ஆகிடும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், போகிறப்ப குழந்தையாக போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கலாம். இந்த நீரூற்று பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் வந்துட்டுருக்கு. அந்த எரிமலையிலிருந்து இந்த வழியாக தான் அந்த நீரூற்றே வருது. எப்படி வருது பாருங்கள் அந்த நீரூற்று. அந்த தண்ணியே பார்த்தீங்கன்னா கலராக தான் வருது. ஏன்னா சல்ஃபர் அதிகமாக இருக்குல்ல. ஸோ அங்கேருந்து தான் தண்ணி வந்துட்டுருக்கு. அப்படி வர தண்ணி தான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு குளம் மாரி கட்டி வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் வாமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குளம் மீடியம் வாம், அதுக்கப்புறம் மீடியம் வாம் சொல்கிறாங்க. இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி இறங்குவோம். ஓகே, ரொம்ப சூடாக தான் இருக்குது. ஆனால் இது எப்படி இந்த சூடை அங்கே மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஓகே, ரொம்ப சூடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சூடு அதிகமாச்சுன்னா இதில் வந்து நம்ம வந்து நிற்கவே முடியாது. என்னால் தாங்க முடியல சூடு. இந்த ஓகே, இந்த வாம் இது பார்த்தீங்கன்னா இது குளிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான சூடாக இருக்குது. இது நேச்சுரலாகவே இதே டெம்பரேச்சர் தான் வருதுங்க. நான் கேட்டேன் இது எப்படி கரெக்டாக வருது குளிக்கிறதுக்கான டெம்பரேச்சரில், ஏன்னா இங்கே அங்கே ஏதாச்சும் ரெகுலேட் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். இல்லை, இது நேச்சுரலாகவே இந்த டெம்பரேச்சர் தான் வருது. இங்கே இருக்க வல்கனோ ஒரு மைல்டு ஆக்டிவாக தான் இருக்குது. அந்த சூட்டில் தான் இந்த கந்தக நீரூற்று இந்த சூடாக இருக்குது. ஸோ இது நேச்சுரலாகவே இந்த சூட்டில் தான் வருதுன்றாங்க. ஒரு குளிக்கிறதுக்கு ஏற்ற சூட்டில் வருதுங்க. பாருங்கள், இந்த கந்தகம் இருக்கனால, அதான் அந்த சல்ஃபர் இருக்கனால கலரே பார்த்தீங்கன்னா சாம்பல் கலர். எல்லாருமே அந்த பக்கம் ரெடியாகி குளிச்சுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாமே பாருங்க, அது சல்ஃபர் மட்டு தான். இப்போ அந்த பக்கம் அந்த ஒயிட் கலர் இருக்குங்களா, அதனால தான் நம்ம வந்து இந்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம், மெக்னீஷியம், அப்புறம் இந்த பிளாக் கலர் மட்டில் பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு மருத்துவ குணம் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. தோல் நோய்க்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வரப்போ அவ்வளோ கூட்டம் இல்லை, இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. நான் வரும்போதே சொன்னேன் இல்லையா,
இந்த சல்ஃபர் இந்த கந்தகத்தோட மனம் பார்த்தீங்கன்னா அழுகின முட்டு நாற்றம் அடிக்குது, அப்படி தான் அடிக்குது. இந்த கந்தக நீர் ஊற்று பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாமே நீர் ஊற்றாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த டெம்பரேச்சரும் வந்து மாறாமல் இதே நிலையில தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் அப்புறம் கேட்டேன், மழை பெஞ்சதுனா தண்ணி கொஞ்சம் கூலாக இருக்குமான்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, மழை பெய்யறதுனால கொஞ்சம் வந்து டெம்பரேச்சர் குறைய வாய்ப்பு இருக்குது, மற்றபடி இதே டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் ஆகும், அது வருஷம் ஃபுல்லாமே இதே டெம்பரேச்சர் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே சீக்கிரம் கிளம்பிடலாம். பக்கத்தில் இருக்க சொன்னார், இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்த்தா அங்கேருந்து நல்ல வியூ இருக்குன்னு, நம்ம அதையும் அப்படியே ட்ரை பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ கிளம்பியாச்சு. நம்ம வேகமாக போயிட்டு அவர் சொன்ன இடத்தையும் அப்படியே இப்போ பார்த்துட்டு கிளம்பிடலாங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பக்கத்து மாட்லேயும் இப்படி தான் குளிச்சுட்டு இருக்காங்க, அதுக்கப்புறமும் அப்படி தான் குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கால்சியம் மண், அந்த சைடு இருக்கிறது அயன் மண். இந்த பாருங்கள் சல்ஃபர் தண்ணி எப்படி வருது பாருங்கள். இங்கே இருக்க டெம்பரேச்சர் பாருங்கள், 38 டிகிரி செல்சியஸ், கரெக்டாக நம்ம பாடி டெம்பரேச்சர் இருக்குங்க. அது எப்படின்னு தெரியல. நார்மலாகவே இங்கே இருக்க அந்த தண்ணி, அந்த ஊற்று, நார்மலாகவே அந்த ஊற்று பார்த்திங்கன்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அப்படி வர அந்த அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அப்படியே இந்த வழியாக ஒரு நீர் ஊற்று போல் போகுது. இங்கே சேஞ்சிங் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது, டவல் எல்லாமே அங்கே வச்சுக்கலாம். நம்ம அப்படி இன்னும் கொஞ்சம் கூட நடப்போம். ஸோ நான் உங்களுக்கு இந்த மேலேருந்து வியூ காமிக்கிறேன். நம்ம குளிச்ச இடத்த இதை பாருங்கள். நம்ம குளிச்சது இங்கே தான் குளித்தோம். அந்த தண்ணி அப்படியே பாத்தி வழியாக போயிட்டு அடுத்த தொட்டிக்கு போகுது, அப்படியே அடுத்த தொட்டிக்கு போகுது, அப்படியே அடுத்த தொட்டிக்கு போயிட்டு அது அப்படியே வந்து ஓட மாதிரி போயிடுதுங்க. ஓகே, மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு, பட் இருந்தாலும் கரெக்டாக வந்துட்டோம். ஸோ மறுபடியும் ஷிப்புக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அவர் சொல்கிறாரு 10 நிமிஷம் லேட்டுன்றாரு, பட் இருந்தாலுமே அவர் ஸ்பீடாக ஓட்டி சேர்த்துறேன்னு சொல்கிறாரு. இது குளிச்சுட்டு வந்தால் 10 வருஷம் கம்மியாகும்னு சொன்னாங்க, பட் இது வரைக்கும் ஆகலை. மேபி நாளைக்கு ஆகுமா இருக்கும், ஓகே பார்ப்போம். பட் இப்போதைக்கு டார்கெட் ஷிப்பில் சீக்கிரமாக போய் ஜாயின் பண்ணோம். ஓகே, வேகமாக தான் ஓட்டுறாரு, பார்க்கலாம். போயிடலாங்க, கரெக்ட் டைமில் போயிடலாம். ஸோ ஃபைனலாங்க நம்மளோட ஷிப் கிட்ட வந்துட்டோம். ஸோ இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் நம்ம வந்து ஷிப்புக்குள்ளே போய் ஆகணும். ஏன்னா 3:45 ஆகிடுச்சு. ஸோ 4 மணிக்கு ஷிப்புக்குள்ளே இருக்கணும். ஓகே, நம்ம அண்ணாக்கும் அப்படியே ஒரு தேங்க்யூ சொல்லிடலாம். தேங்க்யூண்ணா. ஓகே, நம்ம கரெக்டாக சேர்த்துட்டாரு. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு புதுசாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு எபிசோடில் பார்க்கலாம். பாய்ங்க.